வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டனை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்கலாம். மட்டன் மேலே வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 விசில் வந்திருக்கு. இப்போ மட்டன்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மட்டன்லாம் ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். 2 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வேக வச்ச மட்டனையும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா திக்காகி வரணும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு 2த்தையும் இடித்து சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி இன்னும் நல்லா திக்காகும். இப்போ மட்டன் கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்பவே டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.